துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ணா இந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம், அது காதலிக்கப்பட வேண்டியவர் அல்ல. ஸோ 10 கொடியவர் என்ன 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யாரு குருவுக்கு கைங்கரியம் பண்றாங்களோ அவர்கள் குருவின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள். நேரடி பார்வைக்காக பயப்படவே வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கணும். நம்மளை யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னா என் புகழுக்கு அது போதாதுன்னு நினைச்சுக்கணும். நான் அவனைதான் விமர்சனிக்கப்படுறேன்னா எல்லா இடத்துலையும் விமர்சிக்கப்படலையா? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 31க்குள்ள என்ன நடக்க போகுது, நம்ம என்ன பண்ணா இந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம், அதை பத்தி பேசுறோம். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை? 1-2 பிரச்சனையா வந்திருக்கு. 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே ராம்ஜி சார் தான் சொல்றாரு, 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். 10ல குரு வந்துட்டார், அது உச்சம் பெற்ற குரு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். சரி, அதுக்கோ அப்போ நான் எப்படி செஞ்சு என்ன காபந்து பண்ணி காப்பாத்திக்கிறது? இந்த டிசம்பர் 31க்குள்ள குரு பகவான் 10க்கு வரார், உச்சம் பெற்ற குரு. அந்த உச்சம் பெற்ற குருவை நம்ம என்ன செஞ்சு சேஃப்டி பண்ணிக்க போறோம், அதை வச்சு நம்ம எப்படி வேலை பார்க்க போறோம்? ஓகே, அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலை போயிடுது. அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன வழி? ஃபர்ஸ்ட் வழி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பரிகாரம், மௌன விரதம், அமைதியா இருக்கிறது நல்லது. பல நேரங்கள்ல நம்ம பாஸ் மூஞ்சி பார்க்காம இருங்க. நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் தான், பெரும்பாலும் எஸ்கேப் ஆகி ஜம்ப் பண்ணி டிராவல் பண்ணிட்டே இருங்க. நீங்க அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாதான் சண்டே வரும். நீங்க பார்க்காமே இருங்க. அது எந்த பாஸா இருந்தாலும். உலகத்துல நான் பெரிய அமெரிக்கால பெரிய சிஇஓவா இருக்கேன் சார், யாரா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் பொருந்தோம். டெய்லி பாஸ் மூஞ்சி பார்த்தா சண்டை தான் வரும். ஏன்னா பாஸ் காதலிக்கப்பட வேண்டியவர் அல்ல. ஸோ 10 கொடியவர் என்ன 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது யாரெல்லாம் இமீடியட் போஸ்டிங்ல இருக்கீங்களோ, இப்போ பாஸ் வந்து இந்த கேபின் பக்கத்து கேபின்ல இருக்கீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது ஏதாவது ஒரு ஜூனியரை போட்டு எங்கன்னா ஓடிடணும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே நான் வந்து சர்வே எடுக்க போயிடுறேன் சார், நம்ம கம்பெனி பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பொதுமக்கள் ஒப்பீனியன் கேட்க போயிடுறேன். அப்படி போயிடணும், கம்பெனியே வரக்கூடாது. அதுதான் சாமர்த்தியம். ஸோ அப்போ குரு பகவானுக்கு என்ன பிரீத்தி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10லே குரு வரும்போது ஜீவ சமாதிகள் போங்க. நான் நிறைய இடத்துங்களை சொல்லிட்டு வரேன். ஜீவ சமாதிகள், நம்ம இறந்தா அது பேரு சமாதி, சித்தர்கள் இறந்தா அது பேரு ஜீவ சமாதி. காரணம் என்னன்னா அவருங்க இன்னும் அந்த ஜீவாத்மாவா அங்க வாழ்றாங்கன்னு நம்ம நம்புறோம். சித்தர் சமாதிகளுக்கு சென்று அந்த சமாதியை புனரமைச்சு கொடுங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாழ்கின்ற மகான்கள் அல்லது வாழ்ந்த முடித்தவர்கள் அவர்களுக்கு கல்லறை இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு ஃபனரல் சர்வீசஸ் பண்ணீங்கன்னா, யாரெல்லாம் ஒரு உயிர் இறந்த போது ஃபனரல் சர்வீசஸ் பண்றீங்களோ அவர்கள் வைகுந்தத்திற்கு நேரடியாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். உலகத்தில் இதுவிட உயர்ந்த சேவை என்று எதுவும் இல்லை என்று சகல வேதங்களும் சொல்லுகிறது. பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்காங்க, புண்ணியாத்மாக்கள் இருக்காங்க பாருங்க, சித்தர்கள். அது நீங்க என்ன சித்தர் வேணா வச்சுக்கோங்க. எனக்கு குதம்பை சித்தருடைய இது பிடிக்கும், எனக்கு பட்டணத்தார் பிடிக்கும், எனக்கு பாம்பாட்டி சித்தர் பிடிக்கும், வாட் எவர் யூ சூஸ், இவர் உங்க சாய்ஸ். 1-2 சித்தரா இருக்கா நம்ம ஊர்ல, அவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இவங்கள யாரை நீங்க ஃபாலோ பண்றவரா இருந்தாலும் சரி, அல்லது குருமார்கள் மடாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி, அவர்கள் இறந்த இடத்துல ஒரு ஆத்ம விளக்குன்னு ஒன்று ஏற்றி வைப்பாங்க. ஒரு ஆத்ம விளக்கு, அணையா விளக்குன்னெலாம் வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு வாங்க சர்வீஸ் பண்ணி கொடுங்க. அல்லது நீங்க சிமெண்ட் போட்டு அந்த கட்டடம் மாதிரி கட்டி கொடுங்க, அந்த சமாதி பண்ணி கொடுங்க. அல்லது சில பேர் அந்த பீடம் மாதிரி உள்ள ராகவேந்திரர் பீடம் வச்சிருப்பாங்க, அந்த பீடம் மாதிரி பண்ணி கொடுங்க. எதையாவது ஒன்று பண்ணி கொடுங்க. பட் இதுதான் கண்கண்ட பரிகாரம், குருவுக்கு ரொம்ப ஆப்டான பரிகாரம். அல்லது பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்வது. பள்ளி ஆசிரியர்கள் சார், நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி ஆசிரியர்கள்ட்ட பணிவா நடந்துகிட்டவங்க தான் பெரிய பதவியில இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்கதான் ஆபீஸ்ல. இப்ப நான்லாம் இதுல இருக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த பிளாக் போர்டு அரைக்கிறதெல்லாம் என்ன வச்சு தான் அரைப்பாங்க. நான் தான் போய் இந்த பிளாக் போர்டுக்கெல்லாம் அரைப்பேன். அந்த கறிக்காயெல்லாம் வச்சு அரைச்சு அந்த கப்பு இதெல்லாம் பூசி சாக் பீஸு வாத்தியாருக்கு பெரம்பு வாங்கிட்டுறது, இந்த வேலைலாம் நான் தான் பண்ணுவேன். யாரெல்லாம் வந்து குருவுக்கு கைங்கரியம் பண்றாங்களோ அவர்கள் குருவின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள். நேரடி பார்வையில் பயப்படவே வேண்டாம். காரணம் என்னவென்றால் அவர் வந்து அத்தனை அப்போ கைங்கரியங்கள் வாத்தியாருக்கு பண்ணுங்க. ஏதாவது நலிவற்ற வாத்தியார் யாராவது இருந்தாங்கன்னா, என்கிட்ட கன்சல்டேஷன் வர்றவங்க கூட டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா நான் கன்சல்டேஷன் பண்ணுவேன். டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா, இல்லை சார் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, நீங்க பாவம், உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. நான் வந்து உலகத்துல எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் சொல்லிக் கொடுக்குற ஸ்தானத்துல தான் இருக்கீங்க. நான் டீச்சர்ஸ்ட்டு நான் கன்சல்டேஷன் அவங்களால முடிஞ்சதை தான் வாங்கிக்கிறேன். காரணம் என்னவென்றால் வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் வேணும், ஒரு பிலாசபி வேணும்.
வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு நினைக்கிற வேணாம். அப்படி அப்படி நீங்க வாத்தியார்களுக்கு, டீச்சர்களை மதித்து, ஆசிரியர்களை மதிப்பவர்கள் யாரும் குரு பகவானால் எந்த விதமான கஷ்டத்திற்கும் உள்ளாவதில்லை. சரி, ரைட், ஓகே. நீங்க சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போங்க. நம்ம சென்னையில் இருக்க பாம்பாட்டி சித்தர் டெம்பிளுக்கு போங்க. நான் பெரும்பாலும் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றது ரமண மகரிஷி ஆலயம், அங்க போங்க, திருவண்ணாமலையில. அல்லது காஞ்சி மகாபிரிவா பார்த்தாலும் சரி, ஓகே. அவங்களுக்கு சாதுக்களுக்கு தண்டம் வாங்கி கொடுங்க. சாதுக்களுக்கு ரோடோரமா போனீங்கன்னா அந்த பௌர்ணமி கிருவலத்தப்போ வர்றவங்கள்ட்ட சிவாச்சாரியர்கள் நடந்து போவாங்க. அவங்களுக்கு தண்டம், அந்த தண்டம்னு சொல்றது என்ன, கையில வச்சிருப்பாங்க தண்டம், அந்த தண்டம் வாங்கி கொடுக்கறது. காலில் செருப்பு, அந்த பாதரட்சன்னு பேர், அது மரச்செருப்பு, அது வாங்கி தருது. இதெல்லாம் குருவுக்கு கண்கண்ட பரிகாரம். இதை விட வேற பரிகாரமே கிடையாது. நிறைய நம்ம பேர் சொல்லலாம். சில பேர் குருவுக்கு வந்து இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, குருன்னு ஒரு போட்டோவில் எழுதி அதை கிழிச்சு போடுங்க. இந்த மாதிரிலாம் இந்த லூசுத்தனமான பரிகாரம்லாம் தயவுசெய்து எதையும் கேட்காதீங்க. நான் வந்து பொதுவாக சொல்றேன், குருவா பாருங்க, ஒரு தெய்வமா பாருங்க. குருவை எப்படி அனுகிரகிக்கணுங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதை பண்ணுங்க. ரைட்டா? அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன, இதுதான் உங்களுக்கு வர்ற கழுத்துக்கு வந்து கத்தி தான். காரணம் என்னன்னா, டிசம்பர் 5 வரைக்கும் என்னது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். எந்த வேலையா இருந்தாலும் அந்த பதவி பறிபோடுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி, கடன் அடைய போகிறது. மறைமுக எதிரிகள் நிறைய பேர் வருவாங்க. நண்பர்களே, ஒருவரிடம் கேட்டார், என்ன ராம்ஜி, உங்களை குறித்து விமர்சனங்கள் நிறைய வருகிறதாமே. நான் சொல்லுகிறேன், நான் சொன்னேன் அதற்கு, அப்படியா, என்னை குறித்து விமர்சனங்கள் வருகிறதா, என் புகழுக்கு அது போதாது என்று சொன்னேன். அப்படி அது சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், அதை அப்படி சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கணும். நம்மளை யாராவது விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, என் புகழுக்கு அது போதாதுன்னு நினைச்சுக்கணும். நான் அவ்வளவுதான் விமர்சனிக்கப்படுறேன்னா, ஏன் எல்லா இடத்துலையும் விமர்சிக்கப்படலையா, நான் அவ்வளவுதான் எனக்கு புகழா என்று நினைக்கணும். அந்த மாதிரி தான் உங்களை யாராவது கம்பெனியில் கிண்டல் பண்றாங்க, என்ன நீங்க வந்து இப்படி சொல்லிட்டாரு, ஆமா, என்ன உங்களுக்கும் மேனேஜருக்கும் போக்குவரத்து தொடர்பு இருக்காமே, என்ன நீங்க ஏதோ அவர்கிட்ட கைவிட்டு வாங்குறீங்களாமே, ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா, இன்னும் இந்த மாசம் வாடகையே கட்டல, முடிஞ்சா அவங்க மேனேஜர் வாடகை கட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி ஏதாவது அதை சிரிச்சுபடி கடந்து சொல்லணும். பேசுறவன் பேசிட்டே தான் சார் இருப்பான், அவனுக்கு வேற வேலை கிடையாதுல்ல. ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்துல இருக்கிற சனியை நீங்க பிரீத்தி பண்ணா என்ன பண்ணணும், சனிக்கிழமைகளில் என்ன செய்யணும், காலையில எழுந்து நீங்க காகத்திற்கு உணவிட்டு, சனிக்கிழமை காலையில காகத்திற்கு உணவிட்டு நீங்கள் பிராம் பிரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வகன்னு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. எள்ளு சாதம், எள்ளு உருண்டை அல்லது எள்ளினால் செய்யப்பட்ட வேற வஸ்துக்கள், அதாவது பக்ஷணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொடுக்கலாம். அல்லது எள்ளு தானம் பண்ணலாம். எள்ளு வந்து இந்த இதுக்கு பாருங்க, மடப்பள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அங்க தானம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், முக்கியமா துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த குருவனுடைய விஷயம்தான். நான் சொல்றதை சீரியஸா எடுத்துக்கோங்க. கனக புஷ்பராகம் இருந்தா வாங்கி போட்டுக்கோங்க. அது மாதிரி ருத்ராட்சமோ துளசி மாலையோ கழுத்துல போட்டுட்டே இருங்க, எப்பயுமே போட்டுட்டே இருங்க. குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். குரு கூடவே இருக்கிறவங்க, குருஸ்தானத்துல இருக்கிறவங்கள நிந்திக்காதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, விமர்சிக்காதீங்க. உலகத்துல பெரிய சாபம் குரு சாபம் தான். குரு சாபத்திலிருந்து விடுதலையே கிடையாது. ஏன்னா குரு வந்து யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் எந்த கஷ்டங்களும் அனுபவிப்பதில்லை. ஆனால் 10லே குரு வரும் பொழுது குருவை காம்பன்சேட் பண்றதுக்கு வேற வழியே கிடையாது. யஜ்யங்களுக்கு செலவு பண்ணுங்க, ஹோமங்கள் பண்ணி கொடுங்க, அது மாதிரி பூர்ணாவதிக்கு செலவு பண்ணி கொடுங்க. குருனா நெய் தான் குரு. அப்போ ஹோம திரவியங்கள், நெய் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், கூகுள் மீட் லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ரீமடத்துல இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா இழந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த மடத்துல தினசரி சாயந்தரம் 5 to 6 மணி வரைக்கும் இங்கே ஹோமங்கள் நடக்கும். அந்த ஹோமத்துல நீங்க கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க கமிட் பண்ணிக்கலாம். பட் நீங்க சும்மா பாருங்க, உங்களுக்கு எப்படி அந்த ஹோமம் இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்க